படம் நல்லா தான் இருந்துச்சு. ஸ்டோரி வைஸும் நல்லா சொல்லலாம், மியூசிக்கும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அனினா தான் சேம். அனினா எப்பவுமே நல்லா பண்ணுற மாதிரி அவரோட பாட்டை கரெக்டாக பண்ணிட்டாரு. அதே மாதிரி விஜய் தேவகோட அண்ணன் ஒருத்தர் நடிச்சிருந்தாங்க, அவரோட பாட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு படத்தோட நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் எடுத்துக்கணும் அவர் தான். விஜய் தேவகோட பாடி ஷேப்பும் சரி, அவர் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஹோப் பண்ணிட்டார். ஏன்னா 2 படம் தொடர்ந்து ஃப்ளாப்பு, படம் ஓடல. ஆமாம், இது வந்து ஒரு கம்பேக்னு சொல்ல முடியாது, கோபேக்கே இல்லாமல் டீசெண்டாக ஒரு நல்ல படம் பண்ணிட்டார். என்ன மாதிரி ஸ்டோரி இது? அதான் கிங்டம் தான். ஒரு அழிஞ்சு போன ராஜ்யத்தை ஒரு ராஜா எப்படி திரும்ப மீட் ஆகிறது தான் படத்தில். கங்குவா மாதிரி இருக்கா? கங்குவா இல்லை, எனக்கு தெரிஞ்சு கங்குவா நல்ல படம் தான். அந்த மாதிரி கங்குவா மாதிரினா இல்லை, நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி ரொம்ப ஸ்லோ ஃப்ளாட் தான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃப்ளாட், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஏற்றி நல்லா ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பெஸ்ட்டு சீன் ஏதாவது இருக்கா? பெஸ்ட்டானா இது ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு அவங்க அண்ணன் சீன், அவங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை ஆகும் ஊருக்காரங்க. அதுக்கப்புறம் ஏன்னா ரிவீல் பண்ணக்கூடாது படம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், அந்த ஃபைட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தெலுங்கு படம் தான், பட் பார்க்கலாம். அந்த ஃபைட் வந்து நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எண்டிங் வைஸ் இந்த படத்தை முடிக்கிற ஸ்டைல் சூப்பராக இருந்துச்சு. தேவையில்லாத சீன் ஏதாவது இருக்கா? தேவலா சீன் பெருசாக தேவலா சீன் இல்லை, பட் படம் ஸ்லோவாக மூவ் ஆனது மட்டும். ஸ்லோவாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஃபீலிங்காக ஒரு சீக்வன்ஸ் வந்து என்ன, இந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி வரும், அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக. செகண்ட் ஹாஃப் ஓகே.